வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மலையாள திரைப்பட நடிகர் நிவின் பாலி மீது பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு. நடிக்க வாய்ப்பு கொடுப்பதாக கூறி அத்துமீறலில் ஈடுபட்டதாக பெண் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் நடவடிக்கை. பாலியல் புகாரில் முன்ஜாமீன் கோரி கேரள நடிகர் சித்திக் மனு தாக்கல். காவல்துறையிடம் விளக்கம் கேட்டு விசாரணையை வரும் 13ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவு. கேரள திரைத்துறை வில்லன் நடிகர் பாபுராஜ் மீது பாலியல் வன்கொடுமை வழக்கு. ஜூனியர் நடிகை கொடுத்த புகாரில் போலீசார் நடவடிக்கை. வெள்ளம் சூழ்ந்ததால் உணவு தண்ணீர் கிடைக்காமல் அல்லாடும் விஜயவாடா மக்கள். மொட்டை மாடிகளில் தஞ்சமடைந்தவர்களுக்கு ஹெலிகாப்டர் மூலம் உணவுப் பொருட்கள் விநியோகம். ஆந்திராவில் வெள்ளம் பாதித்த இடங்களில் அம்மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஆய்வு. வெள்ள நீரில் ஜேசிபி வாகனத்தில் சென்று மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். ஆந்திராவில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நடிகர் ஜூனியர் என்டிஆர் ஆறுதல். ஆந்திரா, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களுக்கு தலா 50 லட்சம் ரூபாய் நிதி உதவி. செய்யாறு அருகே அரசு கலைக்கல்லூரி கழிப்பறையில் குவியலாக காணப்படும் பாம்புகள். மாணவிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக பெற்றோர்கள் அச்சம். தமிழகத்தில் அனைத்து இடங்களிலும் போதைப் பொருட்கள் தாராளமாக கிடைப்பது காவல்துறையினருக்கு தெரியுமா தெரியாதா? காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்வி. தமிழ்நாட்டில் போதைப் பொருளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் முத்துசாமி பேட்டி. டாஸ்மாக் கடைகளுக்கு 12,000 பில்லிங் மிஷின் வாங்கப்பட்டுள்ளதாக தகவல். கட்டுப்படுத்துவதற்கான எல்லா நடவடிக்கையும் எடுக்கப்படுகிறது. சில இடங்களிலே தவறி வந்து விடுவதை உங்களுக்கு எத்தனை வழிகள் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அத்தனையும் கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை. பெங்களூரு கஃபே குண்டுவெடிப்பு வழக்கில் மத்திய அமைச்சர் ஷோபா தமிழர்களை தொடர்புபடுத்தி பேசிய விவகாரம். தமிழர்களிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் ஓட்டுநர் காளிமுத்து கொலையை கண்டித்து நடைபெற்ற போராட்டம். பெண் டிஎஸ்பியின் தலைமுடியை பிடித்து இழுத்து தாக்கிய போராட்டக்காரர்களால் பரபரப்பு. அருப்புக்கோட்டையில் டிஎஸ்பி மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் கண்டனம். திமுக ஆட்சியில் காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாகவும் விமர்சனம். அருப்புக்கோட்டையில் டிஎஸ்பி மீது தாக்குதல் நடத்தப்பட்டது தொடர்பாக ஒருவர் கைது. மேலும் 6 பேரிடம் விசாரணை நடைபெற்று வருவதாக எஸ்பி தகவல். பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கினார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். வறுமை ஒழிப்பு, மகளிர் முன்னேற்றம், சுகாதாரம் உள்ளிட்ட 11 துறைகளில் தமிழ்நாடு முதலிடம் பிடித்துள்ளதாக உதயநிதி பேச்சு.
சென்னையில் பட்டா கிடைக்காதவர்கள் அமைச்சர் உதயநிதி காரை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. தடுக்க முயன்ற போலீசாருக்கும் மக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு. தமிழகத்தில் 26 அரசு பள்ளிகளை பசுமை பள்ளிகளாக மாற்ற 5 கோடியே 20 லட்சம் ஒதுக்கீடு. ஒரு பள்ளிக்கு தலா 20 லட்சம் ரூபாய் வீதம் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியீடு. அரசுமுறை பயணமாக புரூனே சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு இளவரசர் ஹாஜி அல் முஹதீதி உற்சாக வரவேற்பு. அந்நாட்டு ராணுவ வீரர்களின் கண்கவர் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார் பிரதமர். புரூனேயில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு. பந்தர் செரி பெகவான் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குழந்தைகளுடன் கொஞ்சி விளையாடிய பிரதமர் மோடி. மேற்கு வங்கத்தில் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டால் தூக்கு தண்டனை விதிக்கும் வகையில் புதிய சட்டம். முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மசோதாவை தாக்கல் செய்த நிலையில் ஒருமனதாக நிறைவேற்றம். பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் பதவி விலக மம்தா பானர்ஜி வலியுறுத்தல். பாஜக ஆளும் மாநிலங்களில் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை என்றும் குற்றச்சாட்டு. மருத்துவ மாணவி படுகொலை விவகாரத்தில் உரிய நீதி வழங்க கோரி கொல்கத்தாவில் இளநிலை மருத்துவர்கள் போராட்டம். காவல் தலைமை அலுவலகம் நோக்கி பேரணியாக சென்ற மருத்துவர்கள் அரசுக்கு எதிராக முழக்கம். மேகதாதுவில் அணை கட்டினால் கர்நாடகாவை விட தமிழ்நாடு அதிகம் பயன்பெறும். கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் பேட்டி. கர்நாடக அரசு மேகதாது அணையை கட்டினால் அதனை நிர்வகிக்கும் பொறுப்பை தமிழகத்திற்கு கொடுப்பார்களா? கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமாருக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி. லீஸ் கொடுக்கட்டும், எங்க கட்டுப்பாட்டில் இருக்கட்டும், நாங்களே அந்த அணையை ஆப்ரேட் பண்றோம், அது ஒத்துப்பாரான்னு கேளுங்க. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை கண்டு திமுகவினர் பயப்படுவது ஏன்? அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி. ஒரு நாடுதான் இந்தியா. அப்படி இருக்கும்போது விஜயை கண்டு ஏன் திமுக பயப்படணும்? அதான் இப்ப கேள்வி. விஜயை கண்டு ஏன் திமுக பயப்படணும்? அப்போ விஜய் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 58வது முறையாக நீட்டிப்பு. செப்டம்பர் 5ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலை நீட்டித்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாடு அமைச்சர் உதயநிதியுடன் கர்நாடக துணை முதலமைச்சர் சிவகுமார் சந்திப்பு. திமுக ஆட்சியில் செயல்படுத்தப்படும் மக்கள் திட்டங்கள் குறித்து கேட்டறிந்தார். சென்னையில் அமைச்சர் உதயநிதியை சந்தித்தது ஏன்? கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் விளக்கம். இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழக நிறுவனர் தேவநாதனுக்கு செப்டம்பர் 17 வரை நீதிமன்ற காவல். போலீஸ் காவல் நிறைவடைந்த நிலையில் சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. தமிழ் மொழி ஒரு பழமையான, அழகான, சக்தி வாய்ந்த மொழி என ஆளுநர் ஆர்.என். ரவி பெருமிதம்.
பெண்கள் முன்னேறாமல் நாடு வளர்ச்சி அடையாது எனவும் பேச்சு. துணைவேந்தர் பதவி காலியாக உள்ள சென்னை பல்கலைக்கழகத்தில் இந்த மாத இறுதியில் பட்டமளிப்பு விழா. சுமார் 50,000 மாணவர்கள் பட்டம் பெறாமல் உள்ள நிலையில் அறிவிப்பு. எல்லை தாண்டி மீன்பிடித்த புகாரில் கைதான தமிழக மீனவர்கள் 12 பேருக்கு தலா 1.5 கோடி அபராதம் விதித்தது இலங்கை நீதிமன்றம். அபராத தொகையை செலுத்த தவறும் பட்சத்தில் 6 மாத காலம் சிறை தண்டனை எனவும் எச்சரிக்கை. கோவையில் இருந்து இயக்கப்படும் அரசு பேருந்தில் பலகை விரிசல் ஏற்பட்டு சக்கரம் தெரிந்ததால் பயணிகள் அதிர்ச்சி. பயணிக்கும் நடத்துனருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்ட காட்சி சமூக வலைதளங்களில் வைரல். கோவையில் கெட்டுப்போன நிலையில் இருந்த மீன்கள் பறிமுதல். 51 கடைகளில் சுமார் 100 கிலோ மீன்களை பறிமுதல் செய்து உணவு பாதுகாப்புத்துறை நடவடிக்கை. புதுக்கோட்டையில் திமுக சார்பில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பிரியாணிக்காக முண்டியடித்த தொண்டர்கள். கூட்ட நெரிசலில் சிக்கி மயக்கமடைந்தவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை. வன்கொடுமை தடை சட்ட வழக்கில் பல்லாவரம் திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் மற்றும் மருமகள் மீது குற்றச்சாட்டு பதிவு. சாட்சி விசாரணைக்காக வழக்கு செப்டம்பர் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. யூடியூப் சேனல்களில் அவதூறாக பேசியதற்கு 5 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு கேட்டு நடிகர் வடிவேலு தாக்கல் செய்த வழக்கு. நடிகர் சிங்கமுத்து பதில் மனு தாக்கல் செய்ய 2 வாரம் அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அரசு மருத்துவக் கல்லூரிகளில் முதல்வர்களை நியமிப்பதில் கால தாமதம் ஏன் என அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. தென் மாவட்டங்களில் அரசு மருத்துவமனைகளில் காலியாக உள்ள முதல்வர்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவு. அடுத்த 7 நாட்களுக்கு தமிழ்நாடு புதுச்சேரியில் இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஹரியானா சட்டப்பேரவை தேர்தல் வியூகம் குறித்து காங்கிரஸ் உயர்மட்ட குழு முக்கிய ஆலோசனை. டெல்லி காங்கிரஸ் அலுவலகத்தில் நடந்த ஆலோசனையில் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்பு. கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி முன்னாள் டீன் சந்தீப் கோஷ் நிதி முறைகேடு புகாரின் கீழ் கைது. அலிப்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்த சிபிஐ போலீசார். மருத்துவ மாணவி படுகொலை விவகாரத்தில் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பதவி விலக வலியுறுத்தல். கொல்கத்தா சட்டப்பேரவை வளாகம் அருகே பாஜக எம்எல்ஏக்கள் பேரணியாக சென்று போராட்டம். சொந்த மண்ணில் பாகிஸ்தானை ஒயிட் வாஷ் செய்தது வங்கதேசம். டெஸ்ட் தொடரை வென்று வரலாற்று சாதனை.